இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 2024 கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக கூகுள் ஃபார்ம் சர்வே மூலமாக எடுத்த கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ இந்த கூகுள் ஃபார்ம் அனாலிசிஸை வச்சு யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறா அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். எத்தனை பேர் எவ்வளோ மார்க்ஸில் எடுத்திருப்பாங்க, அதுவும் வெயிட்டேஜ் மார்க்ஸ் ஆட் பண்ண கூகுள் ஃபார்ம் சர்வே இதில் இருக்குது. அதையும் நம்ம நினைஞ்சிடலாம், பார்த்துடலாம். அப்புறமா இந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை வந்துட்டு யூடியூப்பில் போட்டிருந்தேன், அதுக்கப்புறமா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன். ஸோ அது மூலமாக நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்க நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. அதுக்கப்புறமா இந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை பார்த்தோம், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணாமல் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து கேண்டிடேட்ஸுக்கும் நன்றி. இப்போ நாம் இந்த கட் ஆஃப் மார்க்ஸை பார்த்துடலாம். யார் யார் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க வித் வெயிட்டேஜ். அதுவும் இதில் வந்துட்டு அந்த 1 மார்க் வந்துட்டு இதில் ஆட் பண்ணலை. அதாவது இந்த 159 கொஸ்டினுக்கு ஒரு மார்க் ஆட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த மார்க் இதில் ஆட் ஆகலை. ஸோ அப்படி ஆட் பண்ணியிருந்தால் இதில் இந்த மார்க்ஸில் இது கூட ஒரு மார்க்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த மார்க்ஸ் கூட ஒவ்வொரு மார்க்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிடணும். யூஜிடிஆர்பியினுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் கூகுள் ஃபார்ம் சர்வே கட் ஆஃப் மார்க்ஸை பார்த்துடலாம் வாங்க. இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க்ஸை பார்த்துடலாம். இப்போ இந்த கூகுள் ஃபார்ம் சர்வேயில் என்னெல்லாம் கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோல் நம்பர் கேட்டிருந்தேன், கேட்டகரி, அதுக்கப்புறம் மார்க்ஸ் 150க்கு எத்தனை மார்க்ஸு, அதுக்கப்புறமா வெயிட்டேஜ் மார்க்ஸ்க்கு அந்த எவ்வளவு அதையும் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் மார்க்ஸ் போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா செகண்டரி கிரேடு எஸ்ஜிடி இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தேன். அப்போ இது எல்லாத்தையும் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த், டிஸ்ட்ரிக்ட்டு, மொபைல் நம்பர் எல்லாம் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ரோல் நம்பர் இருக்குது, என்னென்ன கேட்டகரி இருக்குது, அதுக்கப்புறமா இந்த மார்க்ஸ் அவுட் ஆஃப் 150, வெயிட்டேஜ் மார்க்ஸு, டோட்டல் மார்க்ஸு, பிஎஸ்டிஎம், செகண்டரி கிரேட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் சர்வேலேயே இப்போ மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 130. சரிங்களா? 130. அது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கிடணும், 1 மார்க் ஆட் பண்ணிக்கிடணும். சரி, இதில் இதுலையுமே நீங்கள் 1 மார்க் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிடணும். ஏன்னா அந்த ரிவைஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம எடுத்த சர்வே அப்படிங்கிறதுனால 1 மார்க் இதில் கம்மியாக இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, 1 மார்க் ஆட் பண்ணிவிடுங்க. நான் இதில் ஆட் பண்ணாமலேயே அந்த ரிசல்ட்டை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். சரி, அப்போ இதில் மேக்ஸிமம் மார்க் இதில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரியில் 130 வந்திருக்குது. இல்லை அப்போ அவருக்கு வந்துட்டு பிஎஸ்டிஎம் இல்லை, இந்த செகண்டரி கிரேடும் இல்லை. ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 120க்கு மேலேயே எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இதுலேயே 120க்கு மேலேயே இப்போ இதுவும் 120 வந்துடும். 1 மார்க் ஆட் ஆகிட்டுனா 119 உள்ளதும் 120 வந்துடும். சரியா? அப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. அப்போ 23 பேர் நம்மளுடைய சர்வே வந்து பார்த்தீங்கன்னா 200 பேரில் 23 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 120க்கு மேலே போயிருக்கிறாங்க. அப்போது மொத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே எழுதியிருந்தாங்க. அதுவும் இந்த 100 above 610 பேர், 100 above 610 பேர். அதில் 120 பேர் இங்கே என்ன வந்துடுச்சு, இந்த 20 பேருக்கு மேலே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இந்த 110க்கு மேலே 110க்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள், என்ன இருக்குல்ல, இங்கேருந்து 110க்கு மேலே 118 இருந்துட்டு இங்கே போகுது பாருங்கள், 112 111. இல்லை அடுத்தபடியாக பாருங்கள், இதில் இந்த 110 இல்லை எத்தனை பேர் பாருங்கள், 110க்கு மேலேயே நிறைய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இதில் இருக்கிறாங்க. இது எல்லாமே வெயிட்டேஜ் மார்க்கு சேர்த்தது, வெயிட்டேஜ் மார்க் சேர்த்தது. அதுக்கப்புறமா பிஎஸ்டிஎம் தனியாக கொடுத்துருக்குறாங்க, பிஎஸ்டிஎம் செகண்டரி கிரேடு அதுலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இது வந்துட்டு 110க்கு மேலே உள்ள கேண்டிடேட்ஸினுடைய மார்க்ஸ். அடுத்தது 100 above பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். 100 above பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், இன்னும் போயிட்டே இருக்குது. 100 வந்துட்டு இது வரைக்கும் வருது இல்லையா? ஓகே, அப்போது நம்ம கடைசியாக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட்டு அவங்க ஃபில் பண்ண மார்க்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இதில் நான் காட்டிகிட்டே இருக்கிறேன். அடுத்தபடியாக இதில் எல்லாமே கலந்துருக்குறாங்க, பிசி, அதுக்கப்புறமா எம்பிசி, எஸ்சி, இது எல்லாமே கலந்து தான் இதில் இருக்கிறாங்க. சரிங்களா? அது நிறைய பேர் பிஎஸ்டிஎம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, இதில் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதோடைய மார்க்ஸை பார்த்துட்டே வாங்க.
இல்லை அது ஒரு மாதிரி கம்மியாகுது 90 அபோவ் 87. ஸோ அந்தந்த மார்க்ஸ்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பிஎஸ்டிஎம் செகண்ட் கிரேட் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிஎஸ்டிஎம் செகண்ட் கிரேட், அப்போ அந்த போஸ்ட் எல்லாமே மேக்ஸிமம் ஃபில் ஆயிரும். இல்லை அந்த பிஎஸ்டிஎம் உள்ளது செகண்ட் கிரேடில் உள்ளது. சரி, இப்போ நாம் இந்த அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இப்போ இதில் உள்ள மார்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், தனித்தனியாக பிசி கேட்டகரி எத்தனை அப்படிங்கிறத எடுத்துட்டோம். எம்பிசியில் எத்தனை, எஸ்சியில் எத்தனை, அதுவும் 120க்கு மேலே எத்தனை, 100க்கு மேலே எத்தனை அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டோம். பிஎஸ்டிஎம் எத்தனை அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் கொடுக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம அந்த அனாலிசிஸை நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த பிசி கேண்டிடேட்ஸ் டோட்டலாக 88 பேர் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? 100க்கு மேலே 67 பேர் இருக்கிறாங்க. 100க்கு மேலே 67 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. 120க்கு மேலே 9 கேண்டிடேட்ஸ். சரிங்களா? 9 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. இது எல்லாமே வித் வெயிட்டேஜ் மார்க்ஸ் ஆட் பண்ணதில் நம்ம இந்த மார்க்ஸை போட்டுக்கிறோம். நிறைய பேருக்கு 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே வீடியோவில் 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன இருக்குது, 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ 120 உள்ளவங்க 125 போயிடுவாங்க, 125 உள்ளவங்களாம் 130க்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இதில் நிறையா இருக்குது. அப்போது நம்ம இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் ஏற்கனவே போட்ட கட் ஆஃப் மார்க்ஸில் வந்து அப்படியே இதில் மாறும். ஏன்னா 5 மார்க்கு கூடும்போது எங்கேயோ போயிடுவாங்க இல்லையா? ஏன்னா ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க, 40 பேர் 45 பேர் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மார்க் கூடனாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் 45 பேருக்கு முன்னாடி போயிடலாம். அப்போ 5 மார்க் கூடிச்சுன்னா என்ன பண்ணிடலாம், அப்போ 5 20 இப்போ 200 பேருக்கு மேலே நினச்சிக்கலாம், நீங்கள் முன்னாடி போயிடலாம். அதனால் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த வெயிட்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்போ 120க்கு மேலே 9 கேண்டிடேட்ஸ், அடுத்த 110க்கு மேலே 35 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. 110க்கு மேலே 35 கேண்டிடேட்ஸு. பிஎஸ்டிஎம்மே பார்த்தீங்கன்னா 15 பேர் இருக்கிறாங்க. அப்போ இதில் பிஎஸ்டிஎம் நிறையா போஸ்ட் இருந்தது இல்லையா, பிஎஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு இந்த பிஎஸ்டிஎம்க்கு நிறையா போஸ்ட் இருந்தது. அது எல்லாமே ஃபில் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 200 பேர்லேயே இத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ 600 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ 600 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த பிஎஸ்டிஎம் போஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக பிசி கேட்டகரியில் ஃபில் ஆயிரும். ஸோ அப்போ இதுதான் இந்த பிசி கேட்டகரிக்கான இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் இல்லையா. பாருங்கள், 67 கேண்டிடேட்ஸ் வந்து 100க்கு மேலே 120க்கு மேலே 9 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த 600 பேரில் நீங்கள் பார்க்கணும். இப்போ இது வந்து நீங்கள் 200 பேருக்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, 200 பேருக்கு நீங்கள் வந்துட்டு இந்த அனாலிசிஸ் பார்க்குறீங்க. அப்போ இதை நீங்கள் 3ஆக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த மார்க்ஸை நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும், ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ இதில் வந்து 120 பேர் 9 பேரா, அப்போ அதை பண்ணி என்ன பண்ணிடுங்க, 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள், 27 பேர். சரிங்களா? அப்போ பிசி கேட்டகரியில் 27 பேர் என்ன பண்ணுவாங்க, 120க்கு மேலே இருப்பாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து இதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இல்லை அப்போ 110க்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இதையே நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆயிரும், 35 70 105 பேர். இப்போ 105 பேர் என்ன பண்ணிடுவாங்க, 110க்கு மேலே இருப்பாங்க. சரிங்களா? அப்போ பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 15. அப்போ 45 பேர் என்ன இருப்பாங்க, பிஎஸ்டிஎம்மில் இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 30க்கு மேலேயாவது கண்டிப்பாக என்ன இருப்பாங்க, பிஎஸ்டிஎம் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதுதான் இந்த பிசி கேட்டகரியுடைய கட் ஆஃப் மார்க்ஸ். அப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம ஏற்கனவே வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம். அப்போ இந்த மார்க்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு இதில் உங்கள் மார்க்ஸ் இதில் வருமா அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிடலாம். அதாவது அப்போ இந்த 120க்கு மேலே மேக்ஸிமம் எத்தனை பேர் இருப்பாங்க, நம்ம 27 சொன்னோம். அப்போ மேக்ஸிமம் என்ன இருக்கலாம், இந்த 20க்கு மேலேயாவது கண்டிப்பாக இருப்பாங்க. மேக்ஸிமம் 120க்கு மேலே 20க்கு பேராவது கண்டிப்பாக இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த கேட்டகரி நம்ம போகலாம், எம்பிசி. இப்போ எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 59 பேர் இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இந்த 48 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருக்கிறாங்க. 48 பேர் வந்துட்டு 100க்கு மேலே இருக்கிறாங்க. இப்போ இதை என்ன பண்ணிவிடுங்க, நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. சரிங்களா? 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும் பாருங்கள், 150 பேர். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இப்போ ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ப்ளஸ் வெயிட்டேஜ் இல்லையா. அப்போ வெயிட்டேஜ் வரும்போது இன்னும் என்ன ஆகும், உங்களுக்கு இந்த 600ங்கிறது 1000க்கு மேலே போயிடும். சரிங்களா? 600ங்கிறது 1000க்கு மேலே போயிடும். நாம் வந்து மினிமம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நான் வந்து 600 தான் போட்டுட்ருக்கிறேன். சரிங்களா? நான் வந்து 600 தான் போட்டுட்ருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக என்ன போகும், 100க்கு மேலே 1000 பேர் போயிடுவாங்க. ஏன்னா வெயிட்டேஜ் ஆட் ஆகும்போது 100க்கு மேலே 1000 பேருக்கு மேலே போயிடும். இப்போ நான் மினிமம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும்.
ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்போ 100க்கு மேலே 150 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 120க்கு மேலே ஒரு 30 கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க. எம்பிசி கேட்டகரியில் 120க்கு மேலே கண்டிப்பாக ஒரு 30 கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு நிறைய கோபம் வரும், நிறைய பேருக்கு எரிச்சல் வரும். என்னடா இவர் இவ்வளவு மார்க்ஸை சொல்கிறாரு, எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க. நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணிகிட்டே வர்றோம் இல்லையா? 4, 5, 6 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இந்த அனாலிசிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் அதில் ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நான் சும்மா ஒன்றும் சொல்லலை. சரிங்களா? நீங்கள் எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு அனாலிசிஸ் தான், ஒரு ப்ரிடிக்ஷன் தான். கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது இந்த மார்க்கில் வரும்பா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். கரெக்டாக இது வரும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே சொல்ல மாட்டோம். சரிங்களா? அப்போ இது பார்த்துட்டு நீங்கள் மன வருத்தப்படவே கூடாது. இது நான் ஒரு கருத்து கணிப்பை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். என்னுடைய கணிப்பு வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிவிடணும், உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன, உங்களுடைய ப்ரிடிக்ஷன் வித்தியாசமாக இருக்கும். இது என்னுடைய ப்ரிடிக்ஷன்ஸ். சரிங்களா? நீங்கள் அதில் அதனால் நீங்கள் இதில் வருத்தப்படவே கூடாது. சரிங்களா? இதில் இருந்து மார்க்ஸ் என்ன செய்யலாம், கம்மி ஆகலாம், இல்லைனா கூடலாம். சரிங்களா? ஓகே. அப்போ அதுக்கப்புறமா 110க்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள், 16 பேர் இருக்கிறாங்க. அப்போ இதை நீங்கள் 3 மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. இல்லை 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்க. அப்போ ஒரு 45, 50 பேராவது என்ன பண்ணியிருப்பாங்க, 110 மார்க்குக்கு மேலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 11 பேர் இருக்கிறாங்க. அப்போ பிஎஸ்டிஎம் போஸ்ட்டும் இதில் இருக்குது இல்லையா? அப்போ கண்டிப்பாக ஒரு 20 பேராக இருப்பாங்க. இப்போ நம்ம 200 பேர் தான் பார்க்குறோம். அப்போ நீங்கள் ஒரு 600 பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், ஒரு 20க்கு மேலேயாவது இருப்பாங்க. 25, 30 பேராவது பிஎஸ்டிஎம் இருப்பாங்க. ஏன்னா இது யூஜிடிஆர்பி இல்லையா? அப்போ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நிறைய இடங்களில் தமிழ் மீடியம் இருக்குது. அதனால் நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் பாஸ் ஆகி இருப்பாங்க. இப்போ பிஜி போச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா பிஜி போயாச்சுன்னா பிஜி கெமிஸ்ட்ரி போகும்போது இந்த பிஎஸ்டிஎம் கம்மியாகும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூஜிங்கிறதுனால நிறைய பேர் என்ன இருக்கிறாங்க, இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த எம்பிசியில் இதுதான் நிலவரம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணிவிடுங்க, இந்த 120 பேருக்கு மேலே 120 மார்க்குக்கு மேலே கண்டிப்பாக ஒரு 30 பேராக இருப்பாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ இதை வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் எத்தனை வேகன்சி அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். சரிங்களா? எம்பிசிக்கு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமாங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா 110க்கு மேலே 16 பேர் இருக்கிறாங்க. அப்போ இதே நான் என்ன சொன்னேன், 3 மல்டிப்ளை பண்ண சொன்னேன். அப்போ ஒரு 50 பேராவது கண்டிப்பாக 110க்கு மேலே இருப்பாங்க. அப்போ உங்களுடைய மார்க்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ ஏன்னா ஒவ்வொரு மார்க்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 119, 118, 117, அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே எத்தனை பேருக்கு இருப்பாங்க அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அப்போ இது எம்பிசி கேட்டகரி. எம்பிசி கேட்டகரியில் இந்த ரேஞ்ச் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி கேட்டகரிக்கு வாங்க. எஸ்சி கேட்டகரியில் டோட்டலாக ஒரு 33 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. கூகுள் ஃபார்ம் சர்வே லிங்கை ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 100க்கு மேலே 11 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. 100க்கு மேலே 11 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணலை, இன்னும் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணலை. அதனால் 100க்கு மேலே 11 கேண்டிடேட்ஸ் தான் இருக்குது. 90க்கு மேலே 22 பேர். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100க்கு மேலே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 100க்கு மேலே எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 33 பேர். நம்மளுடைய கேல்குலேஷன் படி 33 பேர் இருப்பாங்க. அப்போ போஸ்டிங் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அப்போ இப்போ நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறமா ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ 100க்கு மேலே நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த சர்வே படி இவ்வளோ பேர். சரிங்களா? அப்போ இந்த 100க்கு மேலே ஒரு 33 பேர் இருப்பாங்க. 90க்கு மேலே 22 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த எஸ்சி கேட்டகரிக்கு கொஞ்சம் மார்க்கு கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் நிறைய பேர் பிஎஸ்டிஎம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பிசி முஸ்லீம் ஒரு சில பேர் தான் இதில் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதை நாங்கள் போடலை. சரிங்களா? ஓகே. அப்போ இன்னும் ஒரு சில கேட்டகரி இருக்குது, அதை நான் என்ன செய்யலை, இதில் போடலை. முக்கியமான கேட்டகரி நிறைய பேர் ஃபில் பண்ணியிருக்கிறதுனால அந்த கேட்டகரி மட்டும் நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த 100க்கு மேலே 610 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஏற்கனவே உள்ள வீடியோஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த கூகுள் ஃபார்ம்லேயே 100க்கு மேலே 126 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போது இந்த 610 வெயிட்டேஜ் ஆட் பண்ணும்போது ப்ளஸ்
1 மார்க் அந்த ரிவைஸ்ட் ஆன்சர் கீழே 1 மார்க் ஆட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதையும் ஆட் பண்ணியிருக்கும் போது 610ங்கிறது 1000க்கு மேலே கண்டிப்பாக போகும். கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நிறைய பேருடைய ரிசல்ட்டும் அப்படியே மாறும். இப்போ 115 உள்ளவங்க 120 மாறுவாங்க, 120 உள்ளவங்க 125 போவாங்க, 125 உள்ளவங்க 130 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ அதனால கொஞ்சம் டஃப் காம்படிஷன் தான் இதில் இருக்குது. அப்போ வெயிட்டேஜ் உள்ளவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மார்க்கில் அப்படியே ஒரு 50 பேர் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்க. சரிங்களா? அப்போ ரிசல்ட் எப்படி வேணாலும் மாறலாம், பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த அனாலிசிஸ் படி வேகன்சி எவ்வளோ இருக்குது, 120 பேருக்கு மேலே எவ்வளோ இருக்கிறாங்க, உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கிடலாம். அப்போ இதுதான் இந்த கூகுள் ஃபார்ம் சர்வே அனாலிசிஸினுடைய இந்த கட் ஆஃப் மார்க்ஸ். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த யூஜிடிஆர்பியில் உங்களுக்கு வந்து மார்க் கம்மியாயிருச்சு, எனக்கு ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்துக்கிறேன், வேலை கிடைக்காது அப்படின்னா நீங்கள் அடுத்த எக்ஸாம் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி வருது, அந்த எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும்போது உங்களுடைய மார்க்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, எனக்கு இந்த இதில் கிடைக்கலையே இதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. அடுத்த எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாம் தான். அப்போ நீங்கள் உங்களுடைய நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆக 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 என்ன பண்ணிடுவோம், உங்களுடைய மார்க்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அந்த டாப் ஜென்ரல் கேட்டகரியிலே நீங்கள் வந்து போஸ்டிங்கில் உள்ளே வந்துடுவீங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.